Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Salatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqala ta'ala wal fajr wa layalin 'ashr wash-shaf'i wal watr wal layli idha yasr hal fi dhalika qasamun lidhi hijr alam tara kayfa fa'ala rabbuka bi'ad إرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد. சூரா ஃபஜ்ருடைய ஆயத்துக்கள் இது குர்ஆனுடைய தர்த்தீப்ல 89வது சூரா. இது மக்கால் இறங்கின சூரா. இதில் 30 ஆயத்துக்கள் இருக்குது. அல்லாஹு தஆலா இதில் சில விஷயங்கள் மீது ஆரம்ப ஆயத்துக்களை சத்தியம் பண்ணுகின்றான். முதலாவது வல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் அதிகாலை மீது சத்தியமாக. சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க பெருநாளுடைய தினத்துடைய அதிகாலை மீது சத்தியமாக. ஏனென்றால் அடுத்தது 10 இரவுகள் மீது எல்லாம் சத்தியம் பண்ணுகின்றான். அந்த 10 இரவுகள் என்று சொல்வது ஆரம்ப தில் ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள். அப்போ அதனுடைய கடைசி அந்த இரவு முடிகிறது அன்றைய ஃபஜ்ருடைய நேரம், பெருநாளுடைய ஃபஜ்ர். அதனால் அந்த ஃபஜ்ர் மீது எல்லாம் சத்தியம் பண்ணுகின்றான். இன்னொரு கருத்துப்படி பொதுவாக ஒவ்வொரு நாளுடைய ஃபஜ்ர் தொழுகை ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணுகின்றான். வலையாலின் ஆஷர் 10 இரவுகள் மீது சத்தியமாக. புகாரி ஷரீஃபில் ரிவாயத்தில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாமின் ஐயாமின் அல் அமல் சாலிஹ் அஹப்பு இலல்லாஹி ஃபீஹின்ன மின் ஹாதில் ஐயாம் யானி அஷ்ரு தில் ஹிஜ்ஜா. அல்லாஹுக்கு அமல் செய்யக்கூடிய நல்ல அமல் செய்யக்கூடிய நாட்களில் மிக விருப்பமான நாட்கள் இந்த 10 நாட்கள் என்று சொன்னாங்க. அதாவது துல் ஹிஜ்ஜா மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்கள். இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, வலல் ஜிஹாத் ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாத் செய்கிறது போராடுறது கூட இதை விட சிறந்தது இல்லையான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலல் ஜிஹாத் ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் போராடுவது கூட இந்த தினங்களில் செய்யக்கூடிய ஏனைய அமல்களோட சிறந்தது அல்ல. இந்த தினங்கள் அல்லாஹுடைய பாதையில் போராடினா அதுக்கு வேறு நன்மை. ஆனால் ஏனைய நாட்கள் அல்லாஹுடைய பாதையில் போராடுவதை விட இந்த நாட்களை செய்யக்கூடிய நல்லமர்களுடைய கூலி பல மடங்கு ஆக்கப்படும். ஆனால் ஒரு மனிதர் தன்னுடைய பொருள் உடல் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு போறாரு, அதிலிருந்து எதையும் எடுத்துக்கொண்டு திரும்பி வரல, அப்படியே ஷஹீதாகிட்டார் என்று சொன்னால் அவருடைய நன்மை அஸ்ருல் ஹிஜ்ஜால செய்யப்படக்கூடிய தொழுகை, நோன்பு, ஏனைய அமல்களோட சிறந்ததுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அஷ்ருல் ஹிஜ்ஜா அந்த 10 இரவுகள் எதென்ற விஷயத்தில் கருத்து வேறுபாடுக்கு சிறந்த சொல்தான் இந்த ஆரம்ப 10 நாட்கள், துல் ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள். சிலருடைய கருத்து முஹர்ரமுடைய ஆரம்ப 10 நாட்கள், அதுவும் சங்கையான தினங்கள் தான், அதுதான் இங்கே நோக்கம். இன்னும் சிலர் சொல்கிறாங்க ரமலானுடைய 10 நாட்கள், ஆரம்ப 10 நாட்கள், சிலது கடைசி 10 நாட்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் சிறந்த சொல் அஷ்ரு துல் ஹிஜ்ஜா, துல் ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா ரிவாயத்தில் வருது, இன்னல் அஷ்ர அஷ்ரு அல் அத்ஹா, 10 நாட்கள் என்று சொன்னது அத்ஹாவுடைய என்ன அந்த துல் ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள். வல் வத்ர் என்று சொன்னால் அரஃபாவுடைய தினம், 2வது ஒத்தப்படையான நாள், 9வது நாள். வஷ்ஷஃபா இரட்டைப்படையான நாள், யௌமுன் நஹர் பெருநாளுடைய தினம். அப்போ அந்த கருத்து அந்த ஹதீஸில் அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறதுனால சிறந்த கருத்து அஷ்ரு துல் ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள். இந்த ரிவாயத் முஸ்னத் அஹ்மது, நஸை போன்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதே மாதிரி வஷ்ஷஃப்இ வல் வத்ர் சொன்ன மாதிரி வஷ்ஷஃப்னா இரட்டைப்படையான படைப்புகள் மீதும், வல் வத்ர் ஒற்றைப்படையான மீதும் அல்லாஹ் சத்தியம் பண்ணுகின்றான். இரட்டையின் மீதும் ஒற்றையின் மீது. அப்போ ஒற்றை என்று சொன்னால் அரஃபாவுடைய நாள், 9வது நாள், அது ஒற்றையாக இருக்கிறதுனால. ஷஃபா என்று சொன்னால் பெருநாளுடைய தினம், இரட்டையான நாள், 10வது தினமாக இருக்கிறதுனால இது ஒரு சொல். 2வது சொல் அத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, வஷ்ஷஃபி வல் வத்ர் என்று சொன்னால், ஒருத்தர் கேட்குறார், வாசில் இப்னு சாயிப் என்பவர், எங்களுடைய வித்திர் தொழுகை அதே பற்றியாக சொல்லப்பட்டிருக்கு. அவங்க சொன்னாங்க, இல்லை, அரஃபாவுடைய நாளும், ஷஃபா என்றால் அரஃபாவுடைய நாள், வத்ர் என்றால் அத்ஹாவுடைய நாள், அதை ஹஜ்ஜி பெருநாளுடைய தினம் என்று சொல்கிறாங்க. 3வது சொல் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பயான் செஞ்சாங்க. மிகப்பெரிய சொர்க்கத்தை நன்மாரை சொல்லப்பட்ட சஹாபி. அந்த பயானில் அவங்க சொன்னாங்க, ஒருத்தர் கேட்டார், யா அமீருல் முஃமினீன்,
வஷஃப் இவல் வத்ர் என்று சொன்னால் என்ன, இரட்டிப்பானது ஒத்தப்படையான என்று கேட்டால் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஃபமன் தஅஜ்ஜல ஃபி யௌமைனி ஃபலா இஸ்மா அலைஹ், யார் ஹஜ்ஜுக்கு போனவர் அதாவது 11-12 நாளைக்கு அடுத்த தினங்கள் ஐயாமு தஷ்ரீக்குடைய ஆரம்ப 2 நாட்களில் இருந்துட்டு மினால தரிச்சிட்டு அன்றைக்கு சூரியன் மறைந்ததுக்கு முன்னாடி வெளியாகிட்டார் என்று சொன்னால் அவருக்கு எந்த குற்றம் இல்லை. அது ஷஃபா 2 நாளில். வல் வத்ர் என்று சொன்னால் ஒமன் தாஹர ஃபலா இஸ்மாலே, 3வது நாள் ஒருத்தர் தங்குறார் என்றால் அதுக்கும் எந்த குற்றமும் கிடையாது. அப்போ 3வது நாள் ஒற்றைப்படையானது, அது இங்கே அர்த்தம் என்று அவங்க சொல்கிறாங்க. இதே மாதிரி 4வது சொல்லொன்று இருக்குது, அனைத்து படைப்பினங்களும் ஜோடி ஜோடியாக படைத்திருக்கிறான். வானம் பூமி, இரவு பகல், இதே மாதிரி நெருப்பு தண்ணீர், எதிர்மறையானது 2 வஸ்துக்கள், ஆண்கள் பெண்கள், இது போன்றெல்லாம் படைத்திருக்கிறான். இதே மாதிரி ஒற்றைப்படையாகவும் படைத்திருக்கின்றான். அப்போ அவைகள் தான் இங்கே நோக்கம். அடுத்த ஒரு சொல்லொன்று இருக்குது, ஷஃபா என்று சொன்னால் 2 இரட்டையான தொழுகைகள், லொஹர் ஃபஜர் லொஹர், அதே மாதிரி அசர் இஷா. ஒத்தப்படையானது மக்ரிபுடைய தொழுகை. அடுத்தது இன்னொரு சொல்லொன்று இருக்குது, வஷஃப வல் வத்ர் என்று சொன்னால் இரட்டிப்பான படைப்புகள், அனைத்து படைப்பினங்களும். வத்ர் என்றால் அல்லாஹ் மட்டும் தனித்தவன். இப்படி கிட்டத்தட்ட 7-8 சொற்கள் சொல்லப்பட்டிருக்குது. இதில் எல்லாம் கிட்டத்தட்ட பொருத்தமான கருத்துக்கள் தான். இதில் எதையும் எடுக்கலாம். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தைகள் மிக விசாலமானது. ஹைர். அடுத்து வல்லைல் இதா யஸ்ர், இரவு சென்று விடும் பொழுது அல்லது முன்னோக்கி வரும் பொழுது அதன் மீதும் அல்லாஹ் சத்தியம் பண்ணுகின்றான். இரவு செல்லும் பொழுது அதமே சத்தியமாக. இந்த 4 விஷயங்கள். இன்னொரு கருத்து, வல்லைல் இதா யஸ்ர் என்றால் முஸ்தலிஃபாவுடைய இரவு, முஸ்தலிஃபாவுடைய இரவு கடந்து செல்லும் பொழுது அதன் மீது சத்தியமாக. ஏனென்றால் ஹஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லப்படுறதுனால முஸ்தலிஃபாவுடைய இரவும் அது சம்பந்தப்படுது என்பதனால் அதை சேர்த்து கொண்டுகிறாங்க. அதுக்கு அந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல் ஃபி தாலிக கஸமுல் லிதி ஹிஜர், அல்லாஹு தஆலா இந்த சத்தியம் பண்ணிட்டு கேட்குறான், அதிகாலை மீது சத்தியமாக, இரவு மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக. இந்த மாதிரி ஒற்றைப்படையான இரட்டைப்படையான படைப்புகள் அல்லது நாட்கள் மீது சத்தியமாக, இரவு முஸ்தலிஃபாவுடைய இரவு மீது சத்தியமாக என்று சொல்லிட்டேன்னா சத்தியம்டா. ஹல் ஃபி தாலிக கஸமுல் லிதி ஹிஜர், புத்தி உள்ளவங்களுக்கு இதில் ஒரு மகத்துவமிக்க சத்தியம் ஒன்று தெரியுது இல்லையான்னு அல்லாஹ் தஆலா கேட்குறான். அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு சத்தியம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இபாதத்துடைய விஷயங்கள் மீது சத்தியம் பண்ணியிருக்கிறோம். இபாதத்துடைய நேரங்கள், இபாதத்துகளை வச்சு நாங்கள் சத்தியம் பண்ணி இவங்க இந்த நாட்களின் மூலமாக அல்லாஹ் பக்கம் நெருக்கம் உண்டாகின்றார்கள், அல்லாஹ் பக்கம் நெருக்கம் அடைகின்றார்கள், அல்லாஹுடைய இத்தாத் செய்கின்றார்கள், அல்லாஹ் பயப்படுகின்றார்கள், அல்லாஹ் கஞ்சி நடக்கின்றார்கள். ஆனால் அதுக்கு மாற்றமானது அல்லாஹ் அடுத்து சொல்கின்றான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத், நீங்கள் அந்த கூட்டத்தினரை பார்க்கலையா, ஆது சமுதாயத்தினருக்கு அல்லாஹ் எவ்வாறு அவர்களோடு நடந்து கொண்டான், அல்லாஹ் எப்படி அவர்கள் அழித்தான், அல்லாஹ் அவங்களோட என்ன செஞ்சான் என்று நீங்கள் பார்க்கலையா. அவங்க உலகத்தில் அல்லாஹுக்கு வணங்காமல் பெருமை அடித்து கொண்டு அல்லாஹ்க்கு மாறு செஞ்சு கொண்டு அல்லாஹ்க்கு வழிபடாமல் நபிமார்களை பொய்ப்பித்து கொண்டிருந்தார்கள். அவங்கள நாங்கள் எப்படி அழித்தோம் என்று பார்க்கலையா. அல்லாஹு தாலா வேறு இடங்களில் அவங்களை அழித்த முறைகள் எல்லாம் சொல்கின்றான். பயங்கரமான காற்று அனுப்பினோம், 7 இரவுகள், சப லயாலின் வசமானியத் ஐயாம், 7 இரவுகளும் 8 பகல்களும் தொடர்ந்து பயங்கரமான காற்று வீசிச்சு, அனல் காற்று. அவர்களை தூக்கி தூக்கி அடித்து நாங்கள் அழித்தோம் அல்லாஹ் சொல்கின்றான். இரமதாத்தில் இமாத், அவர்கள் இரம், ஆத் என்றால் இரம், 2 பேர் இருக்குது, அந்த கூட்டத்தாருடைய பெயர். தாத்தில் இமாத், அவர்கள் பெரும் பெரும் தூண்கள் உள்ள கட்டிடங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். அல்ல தாத்துல் இமாத் என்றால் மிக உயரமான படைப்புகளாக இருந்தாங்க, மிகப்பெரிய சக்தி பெற்றவங்க. அல்லாஹு அவங்கள பற்றி சொல்கிறான் குர்ஆனில், வதுக்குருது ஜாலக்கும் ஹுலஃபா மின் பாதி கௌமி நூஹின் வஸாதக்கும் ஃபில் ஹல்கி பஸ்தா. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நேமத், இந்த நேமத்தை நினச்சி பாருங்கள். அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி அவங்கள ஒரு படைப்பாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான், அவங்களுடைய பிரதிநிதிகளாக ஆக்கியிருக்கின்றான். வஸாதக்கும் ஃபில் ஹல்கி பஸ்தா, அல்லாஹ் உங்களுக்கு படைப்பினங்களை பெரிய சக்தி அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். ஃபதுக்குரு அலா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நியமத்துகளை நினச்சி பாருங்க. வலா தஸவ் ஃபில் அர்தி முஃப்ஸிதீன், பூமியில் குழப்பங்கள் உண்டாக்காதீர்கள். ஆது சமுதாயத்தினர் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவங்க ஃபஅம்மாதுன் ஃபஸ்தக்பரு ஃபில் அர்தி பிகைரில் ஹக், எந்த உரிமை இல்லாமல் ஆது சமுதாயத்தினர் பெருமை அடித்தார்கள். வகாலு மன் அஷத்து மின்னா குவா, எங்களை விட சக்தி பெற்றவங்க யார் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தஆலா கேட்கிறான்,
அவலம் யரோ அன் அல்லாஹ் அல்லதி ஹலகஹும் ஹுவ அஷத்து மின்ஹு குவா, என்ன உங்களுக்கு நீங்கள் பார்க்கலையா, உங்களை படைத்த அல்லாஹ் நீங்களே பெரிய சக்தி பெற்றவன்னு சொல்கிறீங்க, உங்களை படைத்தவன் மிகப்பெரிய சக்தி உள்ளவன் இல்லையா, அந்த அல்லாஹ் உங்களை விட சக்தி பெற்றவன் அல்லாஹ். எனவே அல்லாஹ்வே சொல்கின்றான் இங்கே, அல்லத்தி லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், இந்த கபீலா மாதிரி இந்த கோத்திரத்தர் ஆது சமுதாயம் மாதிரி மிகப்பெரிய படைப்பாக மிகப்பெரிய சக்தி மிக்கவங்களாக அல்லாஹு தஆலா யாருமே படைக்கல. அவ்வளோ பெரிய ஒரு படைப்பு தான், சக்தி மிக்க படைப்புகள். சில ரிவாயத்தில் வருது அவங்க 90 முழம் உயரமாக இருந்தாங்க, சில ரிவாயத்தில் 12 முழம் உயரமாக இருந்தாங்க, சக்தி மிக்கவர்களாக இருந்தாங்க. அது பழைய காலத்தில் வாழ்ந்தவங்க. அவங்களுடைய சிலவங்க சொல்லாங்க இரம் என்று சொல்லதை அந்த கபீலாவுடைய ஆதுடைய மறுபெயர். இன்னொரு கருத்துப்படி இரம் அவங்க வாழ்ந்த பகுதி, ஆதுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதிக்கு இரம் என்று சொல்லப்படும். அவங்க மிகப்பெரிய சக்தி மிக்கவங்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு தாத்துல் இமாத் என்று சொல்லப்பட்ட காரணம் அவங்க உயரமானவங்களாக இருந்ததுனால பெரிய பெரிய தூண்கள் மாதிரி இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு தாத்துல் இமாத் என்று சொல்லப்பட்டது. இமாதுன்னா தூண்களுக்கு சொல்லதை. இல்லாட்டி அவங்க கட்டின வீடுகள் பெரும் பெரும் தூண்களை கொண்டு கட்டப்பட்ட மாளிகைகளுக்கு சொந்தமானவங்களாக இருந்தாங்க. அதனால் தாத்துல் இமாத். அவர்களை மாதிரி நாங்கள் படைக்கவே இல்லைன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒரு ரிவாயத்தில் வருது, மிக்தாம் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, தாத்துல் இமாத் என்று சொன்னால் அவங்க பெரிய பெரிய தூண்களுடையவங்களா பெரிய சக்தி மிக்கவங்களாக இருந்தாங்க. அவங்கள ஒருத்தர் வருவார் பெரிய பாறாங்கல்ல தூக்கி சில நேரத்தில் ஒருத்தனை மீது தூக்கி போடுவான், அவன் செத்துடுவான். அந்த அளவுக்கு சக்தி உள்ளவங்களாக இருந்தாங்க. பெரும் பெரும் கல்லுகளை லேசாக தூக்குற அளவுக்கு அவனுக்கு சக்தி இருந்துச்சு. அப்போ அவங்க கட்டிடம் உள்ளவங்களாக இருக்கலாம், பெரும் பெரும் தூணுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அல்லது அவங்க பெரிய ஆயுதங்களை கொண்டவங்களாக உயரமானவங்களாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஆது சமுதாயத்தினர் ஆரம்ப காலத்தில் இருந்த சமுதாயங்களில் உள்ளவங்க அவங்கள அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடங்களில் சொல்லியிருக்கிறான். ஆது சமூத் இது பொதுவாக இரண்டும் சேர்த்து சொல்லப்படுகிறது. ரெண்டும் பெரும் பெரும் பயங்கரமான கூட்டத்தினர், பெரிய சக்தி மிக்க மனிதர்கள். அடுத்து அல்லாஹ் சமூதை பற்றி சொல்கிறான். அப்போ ஆது சமுதாயத்தினர் உலகத்தில் குழப்பம் உண்டாக்கி அல்லாஹ்க்கு மாறு செய்து கொண்டிருந்தார்கள். அவங்களோடு அல்லாஹு தஆலா எப்படி நடந்து கொண்டான் எங்களுக்கு தெரியுமா? அடுத்த அல்லாஹ் கேட்கும், சமூத் அல்லதீன ஜாபு ஸஹ்ர பில் வாத், சமூத் வர்க்கத்தினர் அவங்க கல்லுகளை குடைந்து, கைகளால் கல்லுகளை குடைந்து அந்த பள்ளத்தாக்குகளை வீடு கட்டி இருந்தார்கள். அவங்க பெரும் பெரும் கற்பாறைகளை மலைகளை குடைந்து வீடு கட்டினாங்க. வதன்ஹிதூன மின ஜிபாலி புயூத்தன் ஃபாரிஹீன், அவங்க பெரிய பெரிய வீடுகள் மலைகளை கூட குடைந்து வீடுகள் கட்டி கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் இன்னொருத்தர் சொல்கின்றான். அவங்க அரபிகளை சேர்ந்தவங்க. வாதிய குரா சவுதியுடைய உட்பகுதி, சவுதிக்கு உட்பட்ட பகுதியில் அது அமைந்திருக்குது, அரபு நாட்டுக்குள்ளால் இருக்குது. அவங்களோட வீடுகள் இன்னும் இருக்குது, பெரிய பெரிய மலைகளை குடைந்து கட்டியிருக்கிறாங்க. இவங்களுடைய சம்பவங்கள் சூரா ஆராஃபில் விரிவாக வந்திருக்குது. அடுத்த அல்லாஹ் தஆலா ஃபிரௌன், இவனும் உலகத்தில் குழப்பம் உண்டாக்கின ஒருவன். ஃபிரௌன் அதில் அவுத்தாத் என்று சொல்லது ஆணிகள், ஆணிகளை உடைய ஃபிரௌனை பற்றி உங்களுக்கு செய்தி தெரியுமா? அவுத்தாதுக்கு 2 அர்த்தங்கள் சொல்லப்பட்டு கொண்டு ஆணிகள், இரண்டாவது பெரும் படையுடைய ஃபிரௌன். அவன் அல்லாஹ் எப்படி அழித்தான்? சில ரிவாயத்தில் வருது, ஃபிரௌனுக்கு ஏன் அப்படி பேர் சொல்லப்பட்டிருக்கின்றா, அவனுடைய சமுதாயத்தில் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்கள பூமியில் ஆணி அடித்து அவங்களோட கைகளை அதில் இறுக்கி கட்டி அதுக்கு மேலே தூக்கி பெரும் பாறாங்கற்களை கொண்டு வந்து தலையில் போடுவான். அசைய முடியலாம், அப்படி தலைகள் உறுப்புகள் வெடித்து மௌத்தாகுவாங்க. இவன் நிறைய பேர் அவன் கொலை செஞ்சான். அவனுடைய மனைவியை கூட, ஆசியா ரலியல்லாஹு அன்ஹாவை கூட அவன் 4 பெரிய கம்புல இரும்பு கம்புகளில் நட்டு அதில் கையை கட்டி அவரோட முதுகில் பெரிய திருகைக்கல்லை கொண்டாந்து வைத்தான். அவங்க அப்படியே மௌத்தாகிட்டாங்க. அதனால் ஃபிர்அவுன் அதில் அவுத்தாத் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இவங்க 3 கூட்டத்தினர், ஆத், சமூத், ஃபிர்அவுனுடைய கூட்டத்தினர். இவங்க எல்லாரும் அல்லதீன தகவ் ஃபில் பிலாத், பூமியில் எல்லை மீறி நடந்தார்கள். ஃபக்ஸரு ஃபீஹல் ஃபசாத், இதில் நிறைய குழப்பங்களை உண்டாக்கினார்கள், அல்லாஹ்க்கு மாறு செஞ்சார்கள். ஃபித்னாக்கள், குழப்பங்கள், நோவினைகள், மக்களை துன்புறுத்துறது, இஸ்லாத் அழிக்க செஞ்ச முயற்சிகள் எல்லாம் செய்தாங்க. ஆனால் அழிஞ்சது இஸ்லாமோ மற்றவங்கள் அல்ல, அவங்க தான். ஃபஸப் அலைஹிம் ரப்புக்க சௌத அதாப், எனவே உங்களுடைய ரப்பு அவனி மீது அதாபுடைய சாட்டையை அவன் மீது சாட்டினான். அப்படின்னா வானத்திலிருந்து பயங்கரமான வேதனை அல்ல அவர்கள் மீது இறக்கினான். அவங்களுக்கு ஏற்பட்ட தண்டனை இருக்குது, அது அவங்களை விட்டு நீங்கக்கூடியதல்ல, அவர்களும் அதை விட்டு தப்பவோ வெருண்டோடவோ முடியாது. இன்ன ரப்பக லபில் மிர்சாத், நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவங்களோட ரப் இருக்கிறானே, அவன் அனைத்தையும் கவனித்து கொண்டிருக்கிறான், எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு உலகத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக என்னவெல்லாம் நடக்குதோ அதையெல்லாம் நல்லா பார்த்து கொண்டிருக்கிறான்.
எங்களுக்கு படிப்பினை என்ன? அல்லாஹு தாலா பக்கம் நாங்கள் சாடுறது, அவனின் பக்கம் முன்னோக்குறது, எங்களோட அமல்களை சீராக்கிட்டு எங்களோட ஈமான் அமலின் மூலமாக எல்லாரோட உதவியை தேடுறதான ஒரே வழி. அந்நியர்கள் எவ்வளோ பெரிய பயங்கரமானவங்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய மெஜாரிட்டியில் இருந்தாலும் அல்லாஹோட உதவி முஸ்லீம்களோட தான். அதனால் அல்லாஹு தாலா இந்த சம்பவங்களை குர்ஆனில் சொல்லி என்ன காட்டுகிறான்டா, நாங்கள் அல்லாஹ் பக்கம் முன்னோக்கணும். அவனுடைய உதவி நிச்சயமாக அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். யார் மாறு செய்கிறவங்க அழிக்கப்படுவாங்க. அல்லாஹத்தின் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஃபிரௌன் இதே மாதிரி ஆது சமூத் கோட்டத்தை மாதிரி யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அல்லாஹ் அவர்களுக்கு உள்ள பாடத்தை கற்பித்து கொடுப்பானாக. அவர்களை அந்த ஆது சமூத் அழித்த மாதிரி ஹிதாயத் இல்லைண்டா அல்லாஹு தாலா இன்றைய காஃபிர்களையும் அல்லாஹ் அழித்து முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு அளிப்பானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு